இது எதுக்கு போடுறது இது? இது பயிர் வைக்கிறதுக்கு அதுக்கு சரியாக போகுது. மருந்துலேருந்து ஆள் கூலிருந்து எல்லாம் ஏறி போகுது. வச்சுக்கிறோம்ப்பா. ஆமாம், பண்ணிட்டீங்க, வழக்கமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து இப்போ நீ அதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு உங்களால் போக முடியாது. வேற தொழில் என்ன பண்ணுறோம்ப்பா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பாலாஜி. இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செங்கல்பட்டு போயிருந்தோம். செங்கல்பட்டுலேருந்து நம்ம கிளம்பாக்க வரதுக்கு மெயின் ஹைவே வழியாக வரோம். பார்த்தீங்கன்னா திருப்பூர் வழின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ரூட்டில் வந்தோம். வேறு லெவலாக இருந்துச்சு. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக தான் இருந்துச்சு. எல்லாம் விவசாயமாக நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஐயா போய் நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர் இதெல்லாம் சொல்லுங்கள். சீமான். சீமான். ரா- ஊர்ண்ணே இது நீங்கள்? ராயல்பத். சரி சரிண்ணே, நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க. நான் ரோட்டில் போகும்போது பார்த்தேன். அப்படியே சரி வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை எப்படி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். உங்களுக்கு விவசாயம் இதெல்லாம் எப்படிண்ணே இருக்குது? விவசாயம்னா நடு நேரத்துக்கு கூலி எல்லாம் ஏறி போச்சா, நஷ்டம் தான் வருது எல்லாம். அதான், ஏன்னா இப்போ வெளியில் பார்க்குறேன், இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ ஒரு ஒரு அரிசியை சாப்பிட்றோம், ஒரு தக்காளி சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களோட கஷ்டம்லாம். அது ஆளு கூலி இப்போ 800 ஒரு ஆம்பளை ஆளுக்கு. மருந்து விலை ஏறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல, நஷ்டம் தான் வருது. இப்போ விவசாயத்துக்கு லாபம் இல்லைங்கிறீங்க. பயிர் வைக்கிறதுக்கு அதுக்கு சரியாக போகுது. மருந்துலேருந்து ஆள் கூலிருந்து எல்லாம் ஏறி போகுது. அதுதான் சும்மா நாங்கள் இது சும்மா போடக்கூடாதுன்னு பயிர் வச்சுக்கிறோம். இப்போ ஆமாம், பண்ணிட்டீங்க, வழக்கமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து இப்போ நீ அதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு உங்களால் போக முடியாது. வேற தொழில் எங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால சரிதான் என்ன பார்த்து லாபம் நஷ்டமாக பண்ணிக்கிறோம். வழக்கமாக பண்ணுறதே நீங்கள் அப்படியே கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லாபம் வருதோ இல்லையோ, நம்ம வயிற்று பொழப்புக்காவது இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுவும் இல்லை, அதிக லாபம்லாம் கிடையாது. பயிர் வைத்துக்கு அதிகம் ஆள் கூலி, மருந்து விலை ஏறி போச்சு. இப்போ ஒரு மூட்டை பொட்டாசு 1500 ஆமாம். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு நம்ம வெளியில் அந்த இடையில இருக்க இதுக்கு தான், ஆளுங்களுக்கு தான் லாபம். இப்போ நான் கமிட்டி வந்துக்குது இப்போ கவர்மெண்ட்லேருந்து. அது வந்த பேர் தான் இப்போ இது லாபமாகுது. அது முன்ன விவசாயம் எடுக்க சொல்ல கம்மி தான், நஷ்டம். ஆமாம், ஏன்னா இப்போ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ இருந்த விவசாயிகள் இப்போ யாருமே இல்லை. எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வேலையை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் பிளாட் போட்டுடுறாங்க, எல்லாம் விற்றுட்டு பாரு, அதெல்லாம் பயணி விற்றுட்டு பிளாட் போட்டு வச்சுருப்பேன். ஆமாம், பார்த்தாலே தெரியுது, செவுரு போட்டாங்க அங்கிட்டு. அங்கங்கே விற்றுட்டு போடுறாங்க. இப்போ எல்லாருமே இந்த விவசாயத்தை விட்டு போயிட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்போ தான் வந்து இந்த விவசாயோட அருமை தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ நார்மலாக இப்போ நீங்களுமே வந்து இப்போ இதே கேட்டிருப்பாங்க, யாராவது இது ஃப்ளாட் போடுறதுக்கெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது விற்பனைக்கு தான், இது படியில் இது பம்ப் செட் விற்பனைக்கு தான் இது. சரி சரி. 7 லட்சம் 8 லட்சம் நீங்கிறார். நல்ல வாஜா இருக்காது. அதனால இப்போ விலை படியாதனால இது அப்படியே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இதை நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அடுத்தவங்களை நம்பி இதில் நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் இது பண்ணுறீங்க. மிஷின் அடிப்போம். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ மாடர்னைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ மாடை வச்சுலாம் யாருமே உள்றது இல்லை. நீங்கள் வந்து இயற்கையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ மிஷின்லாம் ஆளு நட்டா வந்து இப்போ 350 சாப்பாடுல தான். மிஷினில் நட்டா ஒரு ஏக்கருக்கு 4500. ஆமாம், அது நம்ம இயற்கையாக நீங்கள் மாடுங்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட தன்மைங்கிறதே வேறு. இப்போ என்னதான் நம்ம மிஷினில் பண்ணாலுமே வந்து அந்த இயற்கை முறையில் நம்ம பண்ணுறதுங்கிறது வந்து அது வித்தியாசமாக தான் இருக்கும். சரியா சரியா, ரொம்ப நன்றியா உங்களை பார்த்ததுக்கு, உங்கள்கிட்ட நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நெல் பயிர் நட போகிறோம். நெல் பயிர், அதுக்கு தான் நம்ம மாட்டை வச்சு நீங்கள் மட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா? மட்டம் பண்ணி அதுக்கு பேர் நாற்று. ஆமாம், தெரியுது பாருங்க, அந்த சைடு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்று நட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நட போகிறாங்க. அந்த இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறதுனால இந்த கொக்கெல்லாம் இத்தனை கொக்கை நம்ம பார்க்க முடியுது. நார்மலாக நீங்கள் ஒரு 3 நாள் நடுறதுக்கு, இது நம்ம இது பண்ணதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நம்ம நடணும். அதான் மண் மிகுந்தனா தான் அது. அது இல்லாட்டா நட முடியாது. பல பலன்னு நாற்று சாய்ச்சி. அதான் இப்போ எல்லாமே இப்போ இந்த கொக்கெல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து அந்த இயற்கையாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த எச்சா இருக்கிற அந்த புழுக்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடுது. நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அந்த கொக்கு இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது இப்போ நட்டு காவல் இருக்கணும் நாங்கள். அப்படியா? நட்டா அது மேலே ஏறி உக்காஞ்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணி போகிறோம். அதை உக்காந்து பாரு, அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு. இவங்க நாற்று நட்டுருக்காங்க, அது மேலே அந்த கொக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களோட சேதப்படுத்தும், அவங்களோட பயிர்களை வந்து சேதப்படுத்தும். அப்படியே பயிரை உள்ள காலை வச்ச உடனே உள்ள போட்டு. ஆமாம், இப்போ நானே இப்போ நடந்து சும்மா அவங்க பார்க்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சேத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போயே. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டம், விவசாயிகளோட கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம அரிசி கிடச்சிருது,
எல்லா மளிகை பொருட்களாக இருக்கட்டும், எந்த விவசாய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது. அதோட அறுவடை பண்ணி வர்றது தான் வந்து பெரிய ப்ராசஸாக இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஐயாட்ட நம்ம எல்லாமே கேட்டோம். எல்லாமே நான் அவரும் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரும் காமிச்சார், இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுங்களும் இன்னொரு அண்ணன் வந்தார், அவரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. அவர் வந்து என்ன கிளம்புறீங்களா, என்ன அதுங்களும் கிளம்புறீங்க, வாங்க அப்படி உள்ளே வாங்க, நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் மெட்ட மட்டன்னாரு. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு 2-3 நாள் கழிச்சு தான் வந்து நாற்று நடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நாற்று நட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு போடுறது? இது எதுக்கு இந்த இது பண்ணுறது? மட்டமாக நடு நடத்துங்க. ஆ இல்லாட்டா தண்ணி ஊற்றா மூடாக இருக்கா, அதனால காரம் போட்டு ஐயா ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, சரி அந்த வரப்பில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனார். சரி ஐயா போகிறாரேன்னு சொல்லிட்டு நானும் சரி போகலாமேன்ட்டு கிளம்புனேன். ஐயா வந்து வெறுங்காலில் தான் போனார். நான் அப்படியே செப்பலோட தெரியாமல் நான் இறங்கிட்டேன். இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இந்த சேருக்கும் சகதிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்ம கால் வச்சோன்னே அப்படியே இழுத்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டி வரையும் எனக்கு உள்ளே இறங்கிருச்சு. செருப்பே எடுக்க முடியல. அப்புறம் வெறும் காலை மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் கையை விட்டு செருப்பு எடுத்து, அப்புறம் மறுபடியும் போய் அந்த கிணத்துலேயே வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம தெரியாதவங்களும் யாராவது இறங்குனாங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக மாட்டிப்பாங்க. அப்புறம் ஐயா வந்து நம்ம அதை புளியாக்குனதெல்லாம் வந்து நிரப்பி விட்டு போனார். விவசாயம் அத்தனான்றாங்க, எவ்வளோ கஷ்டப்படு. சும்மா நம்ம நடந்து வர்றதுக்கே நமக்கு இதாகுது. பரல இங்கே ஒன்றா